வணக்கம். இப்போ தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தில வந்து கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதுவரையிலும் எல்லாம் வெத்து வேட்டு பேச்சுக்கள் தான் இருந்தது. இப்போ சீரியஸாவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ திருமாவளவன் இதுவரையிலும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, விஜய பத்தி வந்து "தம்பி நல்லா இருக்கீங்களா? தம்பி சாப்பிட்டீங்களா? தம்பி தூங்குனீங்களா? தம்பி கொஞ்சம் கவனமா இருங்க, உஷாரா இருங்கன்ற" மாரி அட்வைஸ் மோட்ல போய்க்கிட்டு இருந்தாரு. இப்போ விஜய் வந்து கடுமையா கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிச்சு, "நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் அப்படி போவேன், அப்படி பண்ணீங்கன்னா இப்படி போவேன்னு" அவர மிரட்டுற தொனியில பேச ஆரம்பிச்சிருக்காரு. சீமானும் இதுவரையிலும் பார்த்துக்கலாம் நம்ம தம்பி தான்ற மாரி பேசிக்கிட்டு இருந்தார். மிக கடுமையா விஜய நோக்கி தன்னுடைய கணைகள வீச ஆரம்பிச்சிருக்காரு. இது காரணம் என்னன்னா, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட விஜய் வந்து தன்னுடைய கூட்டணிய முடிவு பண்ணிட்டார் அப்படின்னு தான் தெரியுது. 16வது நாள் காரியம் முடியட்டும். முடிஞ்ச உடனே நாங்க பேசுவோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் என்ன பேச போறாருன்றதுக்கு எல்லாருமே ஒரு திடுதிடுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, விஜய் பிஜேபியோட கிட்டத்தட்ட கூட்டணிக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணி முடிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான். ஆனா இவங்களுக்கு என்ன கன்ஃப்யூஷன்னா, நடுவுல ராகுல் காந்தி ஏன் பேசினாரு? விஜய் கிட்ட பேசின ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னா, "நீங்க வந்து கவலைப்படாதீங்க. என்ன வருதோ பார்த்துக்குவோம். இந்த மரணங்கள் நடந்ததுக்கு வந்து நீங்க காரணம் அப்படின்னு நான் நம்பல." அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மை. இது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய தைரியத்த குடுத்திருக்கு. அதே நேரத்தில ஸ்டாலின் கிட்டயும் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. "விஜய் மேல கேஸ் போடாதீங்க. அவர் மேல வந்து போட்டு பெரிய ஆள் ஆக்கிடாதீங்க." அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. வெளியில செல்வ பெருந்தகை 1000 பேசினாலும், உள்ளுக்குள்ள ஒரு சின்ன உதைப்பு தான். ஏன்னா, இந்த விஷயத்தில விஜய வந்து உள்ள கொண்டு வரதுக்கு ராகுல் காந்தி ட்ரை பண்றாரோன்னு சொல்லி. விஜய் உள்ள வரணும் அப்படின்னா, காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியில போணும். திமுக விட்டு காங்கிரஸ் வெளியில போறத செல்வ பெருந்தகை விரும்பல. என்ன காரணம்னா, ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தில செல்வ பெருந்தகைய திமுக லாக் போட்டு வச்சிருக்கு. திமுகவிலிருந்து காங்கிரஸ் கூட்டணி வெளிய போனாலே செல்வ பெருந்தகைக்கு சட்ட ரீதியான ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிறது செல்வ பெருந்தகைக்கு தெரியும். இது காங்கிரஸுடைய நிலைமை. சரி, இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, திமுக பிடியில காங்கிரஸ் இருக்கா? காங்கிரஸ் பிடியில திமுக இருக்கா? யார் பலமா இருக்காங்க அப்படிங்கிறது தான். காங்கிரஸுக்கு எப்பவுமே 2 விதமான ரூபங்கள் உண்டு. ஆட்சியில இருக்கும்போது ஒரு ரூபம், இல்லாதபோது ஒரு ரூபம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் இருக்கும்போது தான் திமுகவ திரும்ப தன்னுடைய கூட்டணிக்குள்ளேயே தக்க வச்சுக்கணும். அவங்களுக்கு கேட்குற சீட்ட அவங்களுக்கு குடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு பக்கம் சீட் பேரம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு அறிவாலயத்தில 2G கேஸ்க்காக ரெய்ட் அடிச்சாங்க. அந்த கவர்மெண்ட்ல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான் சிபிஐ வந்து வேக வேகமா பாஞ்சு பாஞ்சு எல்லா ஆக்ஷனையும் எடுத்தது. அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில பிரதமரா இருந்தது மன்மோகன் சிங். ஆனா, அவர ஆட்டி வச்சுக்கிட்டு இருந்தது சோனியா காந்தி. அவங்களுக்கு என்னன்னா, இந்த 2G கேஸ் விஷயத்தில எந்த வகையிலும் காங்கிரஸ்க்கு சம்மந்தம் இல்ல அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் ஆராசா, கனிமொழி, கலைஞர் டிவியினுடைய சரத்குமார், மேல ஷாகித் பால்வா எல்லாரையும் தூக்கி உள்ள போட்டாங்க திகார் ஜெயில்ல. போடும்போது நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சிபிஐ எடுக்கிற ஆக்ஷனு. கோர்ட்டே வந்து பெயில ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சாங்க காங்கிரஸ். இதே காங்கிரஸ் தான் இந்திரா காந்தி கவர்மெண்ட்லேயும் திமுகவை படாத பாடு படுத்தி எடுத்திருக்கு. அது வந்து திமுகவுக்கும் தெரியும். கலைஞர் என்ன பண்ணுவாருன்னா, காங்கிரஸ்க்கு வந்து ஏதாவது தண்ணி காட்டணும்னாக்கா, காங்கிரஸ்குள்ளேயே கோஷ்டிகளை தூண்டி விட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேச விடுவார். இன்னைக்கு ஈவி.கே.எஸ். இளங்கோவன் இல்லை, அவர் ஒரு மாதிரி பேசியிருப்பார் இருந்திருந்தாருன்னா. கார்த்திக் சிதம்பரம் 2 பேரும் டோட்டல் ஆஃப். அவங்க கிட்டத்தட்ட வந்து பிஜேபியினுடைய உள்கையாக மாறிட்டாங்களோ அப்படின்ற அளவுக்கு அமைதி காத்துக்கிட்டு இருக்காங்க. திருநாவுக்கரசருக்கு பேச்சே வரல, பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அழகிரி பழைய காங்கிரஸ் தலைவர் அவர் எந்த பக்கம் போனாருன்னே தெரியல. ஆக செல்வ பெருந்தகையை மட்டும் ஸ்ட்ராங்கா கையில வச்சிருக்கா அவங்களுக்கு. ராகுல் காந்தி என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியல. காங்கிரஸுக்கும் சரி, திமுகவுக்கும் சரி இது ஒரு திருப்புமுனை தேர்தல். ஒரு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு தேர்தலா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. என்ன காரணம்னா, சோனியா காந்திக்கு வந்து உடல்நிலை சரியில்ல. அவங்க வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் இந்த தேர்தல் தமிழக சட்டமன்ற தேர்தல் இல்ல. அடுத்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளேயுமே கூட முழு பொறுப்பை ராகுல் காந்தி கிட்ட குடுத்துட்டு அரசியல விட்டு விலக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாவாங்க. இங்க ஸ்டாலினுடைய குடும்பத்திலயும் பல பிரச்சனைகள் இருக்கு. நீங்க கலைஞர் பண்ண மாரி பண்ணாதீங்க. கடைசி வரையிலும் நீங்க வந்து இருந்து நீங்களே முதல்வர் பதவி வகிக்கிறத விட, நீங்க இருக்கும்போதே ஒரு முதல்வர் ஆக்கி அழகு பார்த்துருங்க. துணை முதல்வரா இருந்ததெல்லாம் போதும். ஒரு ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்சிருச்சு. அவர பழுக்க வைக்கணும், பழுக்க வைக்கணும்னு சொன்னீங்க. போதுமான அளவுக்கு பழுக்க வச்சாச்சு உதயநிதிய. இந்த எலக்ஷன் முடியும்போது அவர தயவு செஞ்சு நீங்க வந்து முதல்வரா அறிவிச்சிருங்க தேர்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உதயநிதிய முதல்வர் வேட்பாளர்ன்னு சொல்லி நடந்தால் ஒரு சட்டமன்ற தேர்தல், அத ராகுல் காந்தி எந்த அளவுக்கு ரசிப்பார் அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். காரணம் என்னன்னா, உதயநிதி மேலேயே ராகுல் காந்திக்கு சில விஷயங்கள்ல வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்கு, பிடிக்காம இருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஸ்டாலின் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் கிட்டயே கூட அவருக்கு நெறைய ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி 2011ல கலைஞர்கிட்ட சீட்ட வந்து போதுமான அளவு கேட்டு வாங்கணுங்கிறதுக்காக 2G கேஸ வச்சு அவங்க மிரட்டி எடுத்தாங்களோ, அதே மாரி தான் ராகுல் காந்தி இந்த முறை வந்து விஜய் ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்றதுக்கு பார்க்குறாரான்னு ஒரு டவுட் வந்து டிஎம்கேக்கு இருக்கு. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் பேசாம பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டா கூட நல்லது தான். காங்கிரஸ தக்க வச்சுக்கோன்னு நினைக்கிறாங்க. கலைஞர் இருந்தபொழுது காங்கிரஸ் இல்லாம ஒரு கூட்டணியா திமுகலேருந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வேற விஷயம். இப்ப கலைஞர் இல்லாம ஸ்டாலின் தலைமையில திமுகனுடைய கூட்டணி காங்கிரஸ் இல்லாம எந்த அளவுக்கு ஒரு தேசிய கட்சியினுடைய துணை இல்லாம நிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் இருக்கு. திமுகவ எந்த அளவுக்கு இந்திரா காந்தி தன்னுடைய கைப்பிடிக்குள்ள வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது எமர்ஜென்சி காலத்துக்கு முடிஞ்ச பிறகு நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனா எமர்ஜென்சிக்கு முன்னாடி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1967ல
திமுக காங்கிரஸை தான் கடுமையாக எதிர்த்து ஜெயிச்சுது. அப்படி தான் ஆட்சியை அமைச்சாங்க. ஆனால் அது 4 வருஷத்துக்குள்ள நிலைமை தமிழ்நாட்டில் மாறுச்சு. காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ் வந்து ஸ்தாபன காங்கிரஸ்னு பிரிஞ்சு வந்துருச்சு. காங்கிரஸ் வந்து இந்திரா காந்தி எதிர்த்துக்கிட்டே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் காமராஜர் எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படிங்கிற வேகமும் வெறியும் இந்திரா காந்தி கிட்ட இருந்தது. ஸோ என்ன வேணாலும் பண்ணி திமுக கூட்டணி வந்து கூட வச்சுக்கிட்டு காமராஜரை மண்ணோட மண்ணாக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அது வரையிலும் 30 வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட எதிரிகளாக இருந்த ராஜாஜியும் காமராஜரும் ஒன்றா சேர்ந்து ஒரு அணியில் நிற்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, கலைஞர் வந்து டெல்லிக்கு போகிறாரு, இந்திரா காந்தியை பார்க்குறாரு, பார்த்து பேசுகிறாரு. வரும்போதே என்ன சொல்கிறாருன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனோடு சேர்ந்து தமிழ்நாடு அசம்பிளிக்கு எலெக்ஷன் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு கலைஞர் சொல்கிறாரு. ஸோ இவங்க கலைச்சிட்டு திரும்ப வந்து தேர்தலை சந்திக்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. காங்கிரஸ் வந்து 20 சீட்டு லோக்சபாவில் கேட்குது, 67 சீட்டு அசம்பிளியில் கேட்குது. ஆனால் டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 6 லோக்சபா தரோம், 20 அசம்பிளி சீட்டு தரோம் அப்படிங்கிறாங்க. இது வந்து பெரிய பிரச்சனையாகுது. 2 பேரும் இழுக்கிறாங்க, தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. கூட்டணி திரும்பவும் நீடிக்குமா இல்லையான்னு தெரியல. இந்திரா காந்தி கோச்சிக்கிட்டாங்கன்னு தெரியுது. உடனே இங்கே அமைச்சராக இருக்கிற எஸ் மாதவன் இருக்கார் இல்லையா, அவர் டெல்லிக்கு பறந்து போகிறாரு. இந்திரா காந்தி பார்த்து சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அப்போ கனடாலேருந்து பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார், பிஎம் வந்து ரொம்ப பிஸி, உங்களை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாதவன் திரும்பி வந்துடுறாரு. இது அடுத்து கூட்டணி தொடருமா தொடராதா அப்படின்ற ஒரு நிலைமை வருது. அப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் சி சுப்பிரமணியமும் ஆர்வி சுவாமிநாதனும் காங்கிரஸுடைய பெருந்தலைகளாக இருக்காங்க. அவங்க சமாதான பேச்சுவார்த்தைகள் இறங்குறாங்க. அடுத்த வாரமே இந்திரா காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. தன்னுடைய இஷ்டப்பட்ட அளவுக்கு சீட்டுகளை வாங்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறாங்க. ராஜ்பவன்லேருந்து இந்திரா காந்தி கருணாநிதி வந்து சந்திக்கிறாங்க. மாதவன் கூட இருக்கார், அந்த பக்கம் சி சுப்பிரமணியம் கூட இருக்காங்க. எல்லாம் பேசுகிறாங்க. பேசிட்டு ஓரளவுக்கு உடன்பாடு வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க போகிறாங்க. ஆனால் கடைசியில் அவங்க என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வந்து 10 லோக்சபா சீட்டுங்கிறது நாங்கள் தரோம், ஆனால் அசம்பிளி சீட்டு வந்து அதிகமாக தர முடியாது, நீ யோசிச்சு முடிவெடுங்கன்னு கருணாநிதி சொல்லிடுறாரு. இது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து பெரிய பிரச்சனை ஆகுது. பிரச்சனை ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே அப்போ வந்து தென்சென்னையினுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக இருக்கார் ஏகாம்பரம்னு ஒருத்தர். அவர் பயங்கர ஓப்பனாக அறிக்கையெல்லாம் விடுறாரு. இந்திரா காந்தி அம்மா, நீங்கள் பாங்க 2ல் 1 பார்த்துருவோம், தனித்து நிற்போம், திமுகவினுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாதீங்க, என்னாகுதோ 2ல் 1 பார்த்துருவோம்லாம் சொல்கிறாரு. சி சுப்பிரமணியமும் ஆர்வி சாமிநாதன் தான் ஏதோ குழப்பம் பண்ணிட்டாங்க, இந்திரா காந்திக்கு வந்து சரியான தகவல்களோ இல்லை ஃபீட்பேக்கோ கொடுக்காம குழப்பி விட்டாங்க, டிஎம்கே கிட்ட நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் தேர்தலுக்கு முன்னாடி நடக்குது. காங்கிரஸ் தொண்டர்லாம் சத்தியமூர்த்தி பவனில் வந்து பயங்கர கலாட்டா பண்ணுறாங்க. சிஎஸ்ஸுக்கும் ஆர்வி சாமிநாதனுக்கும் வந்து டவுன்லாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து சி சுப்பிரமணியம் ஆர்வி சாமிநாதன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலிடம் சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த சீட்டு பேரத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டோம், அவங்க சொல்லி தான் கையெழுத்து போட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்திரா காந்தி வந்து அந்த விஷயத்தில் வந்து என்ன நடந்துச்சு, யார் சொன்னாங்கன்னு சொல்லவே இல்லை. ஒரு மீட்டிங்கில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, மாநில காங்கிரஸுடைய முடிவுக்கு நான் இதை விட்டுட்டேன், நான் எதுவுமே இதை வந்து முடிவு எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு நள்ளிரவு நேரத்தில் இந்திரா காந்தி கிட்டேருந்து இங்கே இருக்கிற முதல்வர் கருணாநிதிக்கு ஃபோன் வருது. பேசுகிறாங்க. இந்திரா காந்தியினுடைய உதவியாளர் ஜி பார்த்தசாரதியும் பேசுகிறாரு. பேசி தேர்தல் உடன்படிக்கை ஓரளவுக்கு ஓகே ஆனவுடனே தேர்தலை சந்திக்கிறாங்க. நாகர்கோவில் ஒரு தொகுதியில் மட்டும்தான் டிஎம்கே வந்து கூட்டணி ஜெயிக்கல. அந்த நாகர்கோவிலில் கடைசியில் காமராஜர் ஜெயிச்சிடறாருன்னு வச்சுங்க. அதுவே இந்திரா காந்திக்கு வந்து ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறது, எம்ஜிஆரோட சேர்ந்து இந்திரா காந்தி தேர்தலில் ஜெயிக்கிறது, இந்திரா காந்தி வந்து தஞ்சாவூர் தொகுதியில் வந்து இடைத்தேர்தல் வரும்போது ஆதரவு எம்ஜிஆர் கொடுக்காமல் இருக்கிறது, அதனால் எம்ஜிஆருக்கும் இந்திரா காந்திக்கும் தகராறு வருது, எம்ஜிஆர் கவர்மெண்ட்டே அவங்க டிசால்வ் பண்ணுறது, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு எமர்ஜென்சி கொடுமைக்கு அப்புறம் திரும்பவும் கலைஞர் போய் சேர்ந்துக்கிறது. ஸோ இந்த இந்திரா காந்தி திமுக உறவுங்கிறது வந்து எலியும் பூனையும் சண்டை மாதிரி ஒரு பக்கம் ஆனாலும் திடீர்னு வந்து ஒன்றாவும் சேர்ந்துக்குவாங்க. இது தான் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வராங்க. ஜெயலலிதாவுக்கும் காங்கிரஸுக்குமான உறவு தொடருது. இருந்தாலும் அந்த உறவும் கூட வந்து 2 தேர்தல் தான் நடக்குதே தவிர பின்னாடி பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஜெயலலிதா. அவங்க பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது 1 வருஷம் தான் அந்த ஆட்சி நிலைக்குது, திரும்பி வெளியில் வந்துடுறாங்க. திமுக அரசு பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. பிஜேபியினுடைய ஆதரவோடு வந்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. மத்தியில் வந்து வேண்டிய அளவுக்கு அதிகாரங்களை வாங்கிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கிட்ட வரும்போது திடீர்னு பிஜேபிக்கும் ஆதரவு, அந்த ஆட்சி தேர்தல் வரும்போது வெளியில் வந்துடுறாங்க. இடையில் முறிந்து போன இவருடைய உறவு தான் திரும்ப 2004லேருந்து 2013 வரையிலும் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமாக இருக்குது. ஆனால் 2013 இலங்கை பிரச்சனை காரணம் காட்டி திமுக வெளியில் வராங்க. கடுமையான எதிர்ப்பு இருக்குது, காங்கிரஸோட நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் இவங்களோடலாம் சேர்ந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த தேர்தலில் வந்து திமுக வெற்றி கிடைக்கல. ஜெயலலிதா அந்த தேர்தலில் வந்து பெரிய வெற்றி அடைகிறாங்க. ஆனால் 2019 திரும்பவும் திமுக தான் நாடாளுமன்ற தேர்தல் பெரிய வெற்றி அடையுது. இப்படி காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் மாறி மாறி கூட்டணியை தோழர்களாக திமுக அதிமுக இருந்தாலும் கூட காங்கிரஸ் என்பது ஒரு சாதாரணமான கட்சியே கிடையாது. அவங்க தேவைப்படும் போது எப்படி வேணால் கையை முறுக்குவாங்கன்றதுக்கான பல உதாரணங்கள் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக ராகுல் காந்தி கையில் எடுத்துருக்கிற அந்த ஆயுதம் தான் விஜய். அந்த விஜயை வச்சு அவர் பண்ண போகிற பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அது விஜய் ஈல்ட் ஆகிறாரோ இல்லையோ திமுக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. பொறுத்து பார்ப்போம். விஜய் யார் பக்கம் போகிறார் அப்படிங்கிறத விட விஜயை கரெக்டாக தக்க வச்சுக்கிறதுக்கு காங்கிரஸ் எதாவது பண்ண போதா, இல்லை பிஜேபி அவரை இழுத்துக்கிட்டு திரும்பவும் திமுக காங்கிரஸ் கூட்டணி நிலையாக இருக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ண போகுதான்னு
பொறுத்து பார்ப்போம் நடக்கிறத. அதுவரையில் குட் பை.